இஸ்லாமிய மக்களின் மிக முக்கிய பண்டிகையான ரம்ஜான் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நெல்லையில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான மேலப்பாளையத்தில் உள்ள பஜார் திடல், ஜின்னா திடல் ஆகிய இடங்களில் சிறப்பு தொழுகை பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஜின்னா திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டார். فيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى. هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட உச்சிப்புலி புதுமடம் கிராமத்தில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் உச்சிப்புலி புதுநகரம் பள்ளிவாசலில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் திரளாக பங்கேற்றனர். பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரத்தை அடுத்த கூரைநாடு பள்ளிவாசல், ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் மற்றும் நீடூர் பெரிய பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோல் சீர்காழியை அடுத்த மேலச்சாலையில் உள்ள ஜாமியா மஸ்ஜித் திடலில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வரலையா?